So hello everyone, welcome to another vlog. It's me Shalson. After a long time உங்களை எல்லாத்தையும் இந்த vlogல மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற பியர் 650 அப்படிங்கிற இந்த ஸ்க்ராம்ப்ளர் பைக் பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு வாக் அரவுண்ட் ப்ளஸ் ஒரு ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, பட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி தான் நெக்ஸ்ட் டைம் வி கேன் கிவ் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ். சரி வாங்க வண்டியை ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தலாம். ஆல்ரைட் ஃபோக்ஸ், நம்ம டைப் ஆக்சுவலாக வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் பியர் 650 ஒரு கண்ட்ரி பைக்னு சொல்லணும். ஐ மீன் வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கான்டினென்டல் ஜிடி இன்டர்செப்டர் 650 அந்த வரிசையில் வந்துட்டு அதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே தெரியுது. முன்னாடி 2 சைலன்சர் இருக்கும், இப்போ சிங்கிள் சைலன்சர் தான். குயிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக வந்து ஷோவாக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுனு. வண்டியோட ஓவரால் லுக்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இன்டர்செப்டர் ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக அக்ரெசிவாக கொஞ்சம் புரிஞ்சு உடனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஹை பீமில் இருக்குது. ஓகே மக்கா, என்னங்கடா டேய். ஓ மை காட், 650 நான் சும்மாவா? ஃபஸ்ட்டு கியர் போட்டு கொடுக்குறேன், அப்படியே குறைக்குன்னு இருக்குது. இப்போ பாருங்க இதோட பவர் எப்படின்னு சொல்லிட்டு வராண்டா மாப்பிள்ள. ஓ மை காட், தாறு மாறு தக்காளி சோறு. சேர்த்துக்கிருக்காங்க அப்படிதான் சாப்பிடுது. சரியான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், சரியான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். எனக்கு என்னமோ ஒரு 650 சிசி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கவசாக்கிலெல்லாம் ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? இப்போ பாருங்கள் த்ராட் ரெஸ்பான்ஸ் பாருங்கள், லைட்டாக தான் கொடுத்துருக்குறேன், தொட்டாலே தெரியுது. இங்கே பாருங்கள் ஓடு. என்னங்க சொல்றது, இந்த வண்டியை சும்மா தெரிக்குதுங்க. பாய் சீரியஸ்லி, லைக் என்னோட பெர்செப்ஷனே இப்போ மாறுது சீரியஸாக. இப்போ அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஆக்சுவலாக வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா பேசாமல் நம்ம வந்துட்டு ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு பைக்கை சூஸ் பண்ணிடலாமாங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுது எனக்கு. ஐ மீன் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், திஸ் இஸ் ராயல் என்ஃபீல்ட் பிஆர் 650. ஷார்ட்டாக சொல்ல போனால் வந்துட்டு B650ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ராயல் என்ஃபீல்டோட நியூ கண்ட்ரி பைக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ராம்ப்ளர் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்க்ராம்ப்ளர், இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்க்ராம்ப்ளரு. நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு நாட்டுக்கட்டை. நல்லா ஒரு ஊர் நாட்டம் ஸ்டைலில் ஆக்சுவலாக வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய RX100 மேக்ஸ் 100 பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன டப்பு டேங்க்கெல்லாம் வச்சுட்டு சீட்டெல்லாம் ப்ளைனாக வச்சு ஒரு மாதிரி ஒரு மாடலில் செய்வாங்க. ஸோ அதை எங்கேயோ பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுருக்காங்க போல் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது வண்டி. ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் வந்துட்டு எப்படி அந்த ட்வின் சிலிண்டரை வந்து இங்கே பாருங்களேன், அந்த ட்வின் சிலிண்டரை வந்து 2 சைடும் எடுத்து அழகாக ஆக்சுவலாக வந்துட்டு அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பேரலில் விட்ருக்காங்க. சைலன்சரோட சவுண்டே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. கான்டினென்டல் அண்ட் இன்டர்செப்டர் மாதிரி எல்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது சீரியஸாக. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸு கேட்கவே வேணாம். ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஒரு 200cc பைக்கெல்லாம் ஓட்டினவங்க ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்த ஒரு அப்கிரேடுக்கு போகணுங்கிறவங்க தாராளமாக இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வேறு பிராண்டெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கவாசாக்கி அப்படி இல்லாட்டி வந்து எல்லோரும் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது கவாசாக்கி Z100 தான். நான் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிற கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட் பயங்கரமாக எகிரும். மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு கம்மியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லணும் கன்ஃபார்மாக. ஏன்னா உங்களுக்கு ஆன் ரோடு இது எப்படியும் ஒரு 3 to 4 lakhs கிட்ட வந்துடும். மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10,000க்குள்ளே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம். பட் வண்டியில் உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு தாறுமாறாக டிசைன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளான ஒரு டேங்க்கு, சைடில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரு நம்ம ரேஸ் பைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு சின்ன ஒரு டோரு, ஒரு வித்தோட பேட்சோட டெயில் செக்ஷன் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அண்ட் சீட் ஆக்சுவலாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பழைய சீட்டு மாதிரி அந்த மட்டை மாதிரி பெஞ்ச் மாதிரி இருக்குதுங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் பில்லியனுக்கு இது எந்தளவுக்கு செட் ஆகும்னு தெரில. ஆனால் இட்ஸ் ப்ராப்பர் பைக், ஐ கேன் டெல் யூ. ரியர் செக்ஷன் சிம்பிளாக ஆக்சுவலாக வந்து ஒரு 2 இதில் முடிச்சிட்டாங்க. அண்ட் டயர் செக்ஷன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்குது சீரியஸாக. இது சிட்டிக்கும் சரி இல்லை ஆஃப் ரோடுக்கும் சரி ஒரு கம்ப்ளீட் காம்போவாக இருக்குது. அண்ட் வாட் எல்ஸ், சேம் 650cc ஸ்பெக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் எஸ், இந்த டிப்பிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா ராயல் என்ஃபீல்டும் நீங்கள் பார்த்துருக்கலாம். மீட்டியார் 650லேருந்து ஹிமாலயன் வரைக்கும் எல்லாத்துலேயும் இதே தான். ஸோ அதையே இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி உங்களுக்கு சிம்பிள் அண்ட் க்ளீன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் சிம்பிளான ஒரு டிசைன், வகையான நீங்கள் ஆக்சுவலாக டிசைன் உங்களோட தாட்டுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டேங்கை நீங்கள் என்ன மாதிரி வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் விஷயமே. எப் வாங்க மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம். ஓகே, வண்டி நியூட்ரலில் இருக்குது. எக்ஸாஸ்ட் கேட்போமா? RPM 4.5லேயே வந்துட்டு தெரிக்குது வண்டி. 7.8க்குள்ள என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓகே, நியூட்டன் போட்டுருவோம். சரி, இப்போ இந்த வண்டியோட நேம், அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை பற்றி ஒரு குயிக் செக் நம்ம பார்த்துக்கலாம். ஏன் இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக வந்து BR 650 பேர் வச்சாங்க அப்படின்னா, ஐ மீன் யூஎஸில் ஒரு டெசர்ட் ரேஸ், அது பேர் பார்த்திங்கன்னா பிக் பியர் ரன்னு சொல்லுவாங்க. 1960 பார்த்திங்கன்னா ஒரு ரூக்கி 16 year old தான், ஓகே 18 சொல்லிட்டு, அந்த பர்சன் வந்துட்டு 249 அப்படின்னு அந்த ஒரு நம்பரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ராம்ப்ளர் பைக்கில் வச்சு அந்த டெசர்ட் ரேஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தார். ஸோ அவரை கௌரவப்படுத்துகிற விஷயமா வந்து இந்த நேம் சூஸ் பண்ணியிருக்காங்க, BR 650 சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி த பைக் ஆல்சோ ரிசம்பிள்ஸ் த சேம் கேரக்டர் லைக் அ ரூக்கி. ஒரு ஃபியர்லெஸ் பர்சன் சொல்லலாம், ஒரு ஃபியர்லெஸ் யங் சாப்புன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்பவே பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பைக் இது, இல்லைன்னா இட் வில் பி லைக் டோட்டல் டிசாஸ்டர். மற்றபடி வண்டியோட ஸ்பெக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.8cc, 6 speed manual, 13 liters tank capacity, 46.8 bhp horsepower, so which is 8% higher from the previous model. மற்றபடி கீ ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பர் நேவிகேஷனு, அதுக்கப்புறம் ஷோவா சஸ்பென்ஷனு அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸு வித் ஃபோக்ஸோட அண்ட் வண்டியோட ஃப்ரேமு, இந்த மாதிரி டெக்னிக்கலாக சில கீ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வண்டிக்கு இன்னும் வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. பிளெயின் ரோட்டில் சத்தியமாக சொல்கிறேன், சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். நல்ல ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது, உங்களால் வளைச்சு நல்லா ஓட்ட முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் த ப்ராப்ளம் இஸ் when it comes to like bumpy roads நீங்கள் போகும்போது ஆக்சுவலாக வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வாப்ளிங் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதர்வைஸ் ஐ மீன்
you got to be like careful, because I mean more than careful, you have to be like very very responsible. ஒரு 650cc பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த பைக்குக்கு உண்டான கண்டிஷனு, அந்த பைக்குக்கு உண்டான டிரைவிங் ஸ்டைலில் தான் நீங்கள் ஓட்டணும். தாறுமாறாக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து எந்த பைக் ஓட்டினாலுமே ரிஸ்க் தான். ஆனால் நான் அங்கே நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, அந்த பம்பில் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்கிறது, வாப்லாம் ஆகலை, அந்த ஷேக் இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக வந்து என்னால் வந்து பாஸ் பண்ண முடியல. பட் அதர்வைஸ் ஆசம் நல்ல ஒரு சாய்ஸுங்க சீரியஸாக. பிகாஸ் நீங்கள் 650cc ஆக்சுவலாக வந்து இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த பிராண்டில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஐ மீன் 390 இருக்குது. இதோட டஃபஸ்ட் காம்படிட்டர் அப்படின்னா வந்துட்டு நான் 390 தான் நான் சொல்லுவேன் டெஃபினட்டாக. ஸோ யா, ஃப்ரெண்டில் இருக்கிற ஐயர் வால்ஸ் இந்த பைக்கை பார்த்துருக்குறாங்க. சவுண்டு தான் தெரியுது. ஸோ ஷூஸ் போட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு இது போட்டிருக்கனால வந்து எனக்கு அந்த இன்ஜின் ஹீட்டு வந்து கான்டினென்டல் ஜிடியில் வந்துட்டு யூஸ்வலாக அந்த ஹீட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஜின் ஹீட் ஆக்சுவலாக வந்துட்டு ஐ கேன் டெஃபினெட்லி ஃபீல் இட். ஹீட் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பழைய வண்டியிலலாம் வந்துட்டு செமையாக வந்து ஹீட் ஆகும். பட் இதில் எப்படின்னு தெரில. இட் இஸ் குட். டேங்க் கெப்பாசிட்டி இஸ் ரியலி நைஸுங்க. ஐ மீன் வாட், இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டேங்க் ரப்பர் மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஹக் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு what else you want? If you are confident enough to cruise more than 150 அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அடுத்த பெஸ்ட் சாய்ஸ் ஆக்சுவலாக வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற இந்த 650cc இன்ஜின் தான். இதுலேயே உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஹிமாலயனில் வரலாம், அதுக்கப்புறம் ஹண்டரில் வரலாம், மீட்டியரில் ஆல்ரெடி வந்துருச்சு, இன்டர்செப்டர், கான்டினென்டல், அதுக்கப்புறம் இப்போ பேர் 650 இருக்குது. இன்னும் இந்த 650 அந்த நேமை வச்சு இன்னும் வேறு என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதுவும் நம்ம பார்க்கணும். 28 செகண்ட்ஸ். ஏடா இவ்வளோ லாங்காக போயிட்டுருக்குது, எவ்வளோ நேரம்டா வச்சுருப்பீங்க? யா, ஐ எம் லைக் 155, 156 சென்டிமீட்டர். நமக்கு ஆக்சுவலாக வந்து 2 காலம் நல்ல டோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதாகுது. பட் வண்டி கொஞ்சம் ஹைட் தான். மேபி அந்த ஸ்க்ராம்லருங்கிறனால வந்துட்டு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. Man, this is definitely a head turning game. சொல்லலாம். தம்பி அப்படி கொஞ்சம் ஓரமாக நிற்க மாட்டியா? சவுண்டு, இந்த சவுண்டுக்கே கொடுக்கலாம்பா. ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா டிரைவ் வித் யுவர் ஓன் ரிஸ்க் அண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் இட் இஸ் டெஃபினெட்லி லைக் நாட் சச் அ பவர்ஃபுல் மிஷின். யா, 650cc நமக்கு இவ்வளோ இந்த ஒரு அட்ரினலின் ஃபீல் ஆகுது. இதே நம்ம 1000cc ஓட்டினா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வேற ஒரு ரகம். பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அனதர் ஃப்ளேவர் ஆஃப் வைன் ஃப்ரம் ராயல் என்ஃபீல்டு சொல்லலாம். குட் ஒன்னுங்க, டெஃபினெட்லி ராயல் என்ஃபீல்ட், குட் ஜாப். பார்க்கலாம் நமக்குன்னு ராயல் என்ஃபீல்டு ஏதாவது ஒரு பைக் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see. ஓகே. ஸோ இந்த பைக் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் லைக் ப்ரைஸ் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வேளச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராயல் என்ஃபீல்ட் பைக் ஷோரூமுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். காண்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பைக்ஸு ப்ளஸ் பைக் ஆக்சசரிஸ்னு சொல்லிட்டு எல்லா end-to-end இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ லைக் அவைலபிள். ப்ளீஸ் டூ விசிட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தெம் ஃபார் கிவிங் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's Shalson signing off. Tata, bye bye. Love you all. Take care.